ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லேட்டஸ்டான அப்டேட். ஸோ ஐபிஎலோட லேட்டஸ்ட் அப்டேட்டையும் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் உருவெடுக்கும் ஆஃப்ரோ ஏஷியா கப். ஸோ ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பிளேயிங் லெவனில் ஆடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா 11 ஏஷியா 11 அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக பிரிஞ்சு அந்த இடத்துல அவங்க ஆடுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம், அதாவது இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு கடந்த 10 வருஷமாக நடக்கவே இல்லை. ஸோ அதாவது இன்னும் ரொம்ப அஃபிஷியல் டேட்லாம் சொல்லணும்னா 19 வருஷம் ஆச்சு இது நடந்து. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக 2005 தான் இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படிங்கிறது நடந்தது. 2005 2007க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது நடக்கவே இல்லை. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அங்கே நடந்த ஒரு டெரர் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாகிஸ்தான் கூட டீம் இந்தியா பைலேட்டரல் சீரிஸ் கூட விளாடல அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப்பில் எந்தெந்த டீம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெய்பரிங் நேஷன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருப்பாங்க. 2005 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் 2007 நடந்தது. டோட்டலாக 2 சக்ஸஸ்ஃபுல் எடிஷன்ஸ் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த ஒரு மனக்கசப்பு காரணமாக இது நடக்கவே இல்லை. ஸோ அது மேஜராக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் அங்கே மேஜராக வச்சு நடத்தியிருந்தாங்க. 2008 மும்பை டெரர் அட்டாக் இந்த ஒரு கிரிக்கெட் விஷயத்துக்குள்ளே வந்ததுனால இந்த ரெண்டு நேஷன்ஸ்க்கும் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் நடக்காமே போயிடுச்சு. ஸோ 2012 அவங்க எந்த ஒரு பைலேட்டரல் சீரீஸும் விளாடுறதில்ல. இப்போ நம்மளுடைய ஜேஷா ஐசிசியோட சேர்பர்சனாக மாறினதுக்கப்புறமா இந்த ஒரு ஆஃப்ரோ ஏஷியா கப் அப்படிங்கிறது இன்டு த கன்சிடரேஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ 2025 டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சு மீண்டும் ஆஃப்ரோ ஏஷியா கப் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நடந்தது அப்படின்னா ஸோ நம்மளுடைய சைடில் விராட் கோலியும் பாபர் அசாமும் ஒரே டீமில் நம்மளால் பார்க்க முடியும். ஷாகின் ஷாஃப்ரிடியும் பும்ராவையும் ஒரே டீமில் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது சேம் லெவனில். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே இப்போ விட்னஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இது நடந்ததுன்னா இன்னுமே நம்மளுடைய பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படிங்கிற மேட்ச்சில் பார்க்கும்போது நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னஸை நம்மளால் மெயின்டைன் பண்ணி புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பட் ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இன்னுமே அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரதர்ஹுட் எல்லாமே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு விஷயமாக பார்க்கணும். ஒன்று எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாங்கிற ஒரு சைடு இருந்தாலும், இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது இதுக்கப்புறமும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடு இருக்குது. ஸோ ஜேஷா வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் ஆஃப்ரோ ஏஷியா கப் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கான நிறைய அப்டேட்ஸ் இப்போ வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அப்டேட் இன்னும் வரல. ஸோ ஐபிஎல் 2025 எந்தெந்த டீம் எத்தனை பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம், ஸோ அதில் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கணும், எத்தனை ஆர்டிஎம் கார்டு இருக்கணுங்கிற விஷயம் தான். அதாவது அந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போவும் பிசிசிஐ ஸோ ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல் ரிட்டன்ஷன் ரூல்ஸ் டிலே ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு அவங்க விளக்கலை. பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 29th செப்டம்பர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வெளியே வரும். அதே நேரம் நவம்பர் 15 தான் எல்லா டீம்ஸுக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ அவங்களுடைய ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை பிசிசிஐக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு டென்டேட்டிவ் டெட்லைன் கொடுப்பாங்க. அந்த டெட்லைன் நவம்பர் 15. ஸோ நவம்பர் 15 எல்லா டீமும் சப்மிட் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் ஆர்டிஎம் கார்டு இந்த ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ அஃபிஷியல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னும் ரெண்டு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இப்போ ரிட்டையர்டான பிளேயர்ஸை அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணலாங்கிற ஒரு விஷயம். இதை எம்எஸ் டோனியை சிஎஸ்கே அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கேகேஆரும் நரேனை நாங்கள் அப்படி ரீட்டைன் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த பிசிசிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. இது கேகேஆருக்கு ஹெல்ப் பண்ண போது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் கண்டிப்பாக எம்எஸ் டோனியை ரீட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் பிசிசிஐ சைட்லேருந்து இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் நியூஸ் வரல. பட் 15th நவம்பர் எல்லா டீமும் அவங்களுடைய ரிட்டர்ன்டு பிளேயர்ஸாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரூல்ஸ் வரும் அப்படிங்கிறதும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் அட்டாக்கை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா யாரை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னுடைய பர்சனல் சாய்ஸ் வனிண்டா சரங்கான்னு நான் சொல்லுவேன். வனிண்டா சரங்காவை பொறுத்த வரைக்கும் எதனால் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு
ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் அப்படிங்கிற லெவலில் வந்து ஆர்சிபியில் இருந்தார். ஸோ அந்த டைம்லேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர். இப்போ ரீசெண்டாக லங்கன் பிரீமியர் லீக்கில் 3 ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்து வேறு லெவலில் வந்து பேர் வாங்கினார். இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருந்தாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் இருந்து மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த வருஷம் அவர் ட்ரெயின் ஆகிட்டார். ஸோ அதில் லங்கன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற இதில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்தார். கேப்டன்சி அப்படிங்கிறதும் ஸோ அந்த இடத்துல இப்போ அவர் கையில் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்துட்டு நமக்கு ஆல்ரவுண்டராக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே எஃபெக்டிவான விஷயம். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது டிம் டேவிட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரோட இடத்துல ஈஸியாக நம்ம வனிண்டே சரங்காவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மும்பைக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயமாக அது இருக்கும். ஸோ அதனால் வந்து டிம் டேவிட்டை பேக் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் சித்தப்பு பெரிய லெவலில் இது வரைக்கும் சம்பவம் பண்ணி நானும் பார்க்கல, இன்டர்நேஷ்னல் டீமுக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட இடத்துல வனிண்டே சரங்காவை எடுத்தால் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும். ஆல்ரவுண்டர் குரூப் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோட மீட் பண்ணுறேன். அன்றைய உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.